ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி V4 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஆகஸ்ட் 20 அப்போ வந்து இந்தியா லான்ச் ஆக போகுதுங்க. இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 nits கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா பிரைட்டாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதுமே டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. ஓகேங்களா. அடுத்து 144 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா நேச்சுரல் கலரில் காட்டுங்க. ஓகேங்களா. நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்து 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்ம 50 MP கேமரா வச்சு நம்ம 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தான் கேமரா 50 MP இருந்தாலும் சோனி சென்சார்னு காட்டிட்டு நம்மளுக்கு 4K வீடியோ 30 FPS தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா. ஏன்னா அதிகமாகலாம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்க. அடுத்து 7000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. இப்போ வர மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயும் 7000 தான் கொடுக்குறாங்க. அதே போல் இவங்களுமே 7000 கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜும் முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டியாக இருந்தாலும் டக்குன்னு சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் கம்ப்ளீட்டாக வேணுங்க. அது கொடுத்துக்கிறாங்க. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சு மொபைல் இருக்குதுங்க. இது இந்தியன் ப்ரைஸில் நம்மளுக்கு 18,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நம்மளுக்கு 8250 இருக்குது. ஓகேங்களா. அது இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஏன்டு ஸ்கோர் வந்து 7.5 லட்சம் பக்கமாக வருதுங்க. ஓகேங்களா. இது வந்து Snapdragon 7S Gen 2 ஒரு படி மேலே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்மளுக்கு UFS 3.1 வர கொடுக்குறாங்க. IP69 இருக்குதுங்க. Android 15 தான் வரப்போகுதுங்க. 5 சப்போர்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் டிஸ்பிளே நல்லா இருக்குதுங்க. பேட்டரி பேக்கேஜும் நல்லா இருக்குது. அதே போல் ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டான ப்ராசஸுங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கூடவே 2 சிப்செட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து MediaTek Dimensity 7400 அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹைப்பர் விஷன் நம்மளுக்கு AI சிப்செட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே இருக்கிறனால நம்மளுக்கு பூஸ்டப் அதிகமாக கொடுத்து நம்ம கேம் விளையாடுறதுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. நல்லா எந்த லேக் இல்லாமல் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. அதனால் இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கும் சரி, இந்த செக்மெண்ட்டில் அதாவது ஒரு 18,000 செக்மெண்ட்டில் அந்த அண்டர் 20Kக்குள்ளே ஒரு செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன் வருது அப்படின்னா அது தாராளமாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்மளுக்கு பேட்டரி நல்லாவே இருக்குது, பிரைட்னஸ் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, அது போல் ப்ராசஸும் நல்லா இருக்குது. ஏன்னா ரெண்டு சிப்செட் கொடுக்கறனால நம்மளுக்கு இன்னும் ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா. கேமரா டீசெண்டாகவே இருக்குது. நம்மளுக்கு ஒரு அண்டர் 20K நம்மளுக்கு ஒரு ஃபோன் எடுங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.